கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் இந்த நாள் காலை வேளையிலும் கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்ற வார்த்தையின்படி சகரியா 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். 7வது வசனம் சொல்லுகிறது, பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய், தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள் என்றார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் கட்டி கொண்டிருக்கிற, நாம் செய்து கொண்டிருக்கிற, நாம் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிற அத்தனை காரியங்களுக்கும் ஆண்டவர் இந்த நாளில் நம்மை பார்த்து சொல்லுகிறார், செருபாபேலுக்கு முன்பாக இருந்த மலைகள் எல்லாம் சம பூமி ஆனது போல உன்னுடைய வாழ்க்கையிலும் நீ சந்தித்து கொண்டிருக்கிற மைட்டி மவுண்டனாய் இருந்தாலும், எப்பேற்பட்ட பெரிய பர்வதமாய் இருந்தாலும், நீ எம்மாத்திரம் அது செருபாபேலுக்கு முன்பாக சமபூமி ஆவதாக என்று சொன்னது போல நம்மை பார்த்தும் ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், மகனே மகளே, உனக்கு முன்பாக தடைகள் எம்மாத்திரம், நீ பார்த்து கொண்டிருக்கிற அந்த பெரிய பர்வதம் எம்மாத்திரம், அது மைட்டி மவுண்டனாக இருக்கலாம், அது எவ்வளவு பெரிய மவுண்டனாகவும் இருந்துட்டு போகுது, அதை பற்றி ஒன்றுமில்லை. ஆனால் இன்னைக்கு உனக்கு முன்பாக அது சமபூமி ஆகும் என்றார். ஆனால் அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, ஆண்டவருடைய சமூகத்தில் போய், ஆண்டவரே என்னால் ஒன்றும் முடியாதையா, என்னுடைய பலத்தினால முடியாதையா, என்னுடைய பராக்கிரமத்தினால முடியாதையா, ஆவியானவரே உங்களுடைய ஆவியினாலே மாத்திரமே இது முடியும் என்று அவரை டோட்டலாக நம்பி, அவர் டோட்டலாக நம்ம சார்ந்து கொள்ளும்போது, நம்மை முற்றிலுமாய் அவரிடத்தில் சரண்டர் பண்ணும்போது, அர்ப்பணிக்கும் போது இந்த பெரிய காரியங்கள் நமக்கு நடக்கும். பிரியமானவர்களே, இந்த நாளில் கூட ஆண்டவர் சொல்கிறார், நீ அது எப்பேற்பட்ட மவுண்டனாக இருந்தாலும் பரவாயில்லை, அது செருபாபேல், அதை நம்ம பேரை பார்த்து சொல்கிறார், அஷாவே உனக்கு முன்னாடி அது சமபூமி, மகனே மகளே உனக்கு முன்பாக இன்றைக்கு அது சமபூமி ஆகும். நீ என்ன காரியத்தை செய்கிறியோ அந்த காரியத்தை நீ என்கிட்ட கொண்டு வா, இன்னைக்கு நீ கொண்டு வந்து வை. செருபாபேல் தலைக்கல்ல கொண்டு வருவான், நான் அதுக்கு கிருபை உண்டாவதாகன்னு சொல்லுவேன், அதுக்கு கிருபை உண்டாகும். அன்னைக்கு தேவ ஆலயத்தில் இந்த அஸ்திபாரத்தை போடுறதுக்கு செருபாபேல் ஆண்டவர் பயன்படுத்தினார். அன்னைக்கு ஒன்றுமில்லாத ஒரு காரியத்தில் கர்த்தர் செருபாபேலுக்கு முன்பாக இருந்ததுனால எல்லா தடைகளையும் தகர்த்து தேவ ஆவியினாலே அவர் கட்டினார். இன்றைக்கும் நாம் செய்து கொண்டிருக்கிற நம்மளுடைய காரியங்கள், நம்மளுடைய சூழ்நிலைகள், நம்ம பிளான்ஸ், நம்மளுடைய திட்டங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய சமூகத்தில் கொண்டு வந்து இந்த காலை வேளையில் வைப்போம். இன்றைக்கும் ஆண்டவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து தர அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். இன்றைக்கும் நீங்கள் உங்களுடைய பிளானை பார்த்து, நீங்கள் செய்ய போகிற காரியங்களை பார்த்து அவர் சொல்லட்டும், கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக. இதில் இன்னொரு பெரிய ஆசீர்வாதத்தை அடுத்து பார்க்குறோம். யார் கை ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டதோ அந்த கையே அதை செய்து முடிக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று அறிவாயின்னு சொல்கிறார். அதாவது இதில் என்ன போட்டிருக்குன்னா, இதில் ஆண்டவர் நமக்கு சொல்கிறார், த லார்ட் காட் ஆல் மைட்டி சொல்கிறார். அதான் இன்னொரு மொழிபெயர்ப்பில் போட்டிருக்கு, த லார்ட் ஆஃப் ஹெவன்ஸ் ஆர்மி, சேனைகளின் கர்த்தர் நமக்கு சொல்கிறாரு, நீ ஆரம்பித்த வேலையை நீ முடிப்ப, அதுக்கு நான் உனக்கு கிருபை செய்வேன், கிருபை உண்டாகும், உனக்கு கிருபை உண்டாகும். நீ எந்த காரியத்துக்காக திட்டம் போட்டு கொண்டு இருக்கிறாயோ, எந்த காரியத்தை நினச்சி, அது திருமண காரியமாக இருக்கலாம், பிள்ளைகளுடைய திருமண காரியங்களாக இருக்கலாம், உங்கள் பிள்ளைகளுடைய என்ன தனிப்பட்ட காரியங்களாகவும் இருக்கலாம், நீங்கள் எதை செய்யணும்னு இன்றைக்கி நீங்கள் திட்டம் போட்டு கொண்டு இருக்கிறீங்களோ அதுக்கு ஆண்டவர் சொல்கிறார், நீ தைரியமாக செய், என்கிட்ட கொண்டு வா, நான் அதுக்கு சொல்லுவேன் கிருபை உண்டாவதாகன்னு சொல்லுவேன், அதுக்கு கிருபை உண்டாவதாகும். நீ அதை தொடங்கினா நீ தான் அதை முடிப்ப அப்படின்னு சொல்கிறார். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்புறம் போட்டிருக்குது, அற்பமான ஆரம்பத்தின் இந்த நாளை யார் அசட்டை பண்ண முடியும்? பூமி எங்கும் சுற்றி பார்க்கிற கர்த்தருடைய 7 கண்களும்
செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது என்று. அந்த ஒரு பில்டிங் கட்டுறதுன்னா அதுக்கு முன்னாடி அந்த தூக்கு நூலை வைத்து அளப்பார்கள் இல்லையா? இன்றைக்கும் உங்களுடைய காரியங்கள், திட்டங்கள், உங்களுடைய பிளான்ஸ் எல்லாவற்றையும் கர்த்தருடைய 7 கண்கள் பார்க்கிறது. அதை பார்த்து அதில் இருக்கிற நீங்கள் தூக்கி பிடிச்சிருக்கிற உங்களுடைய எல்லாவற்றையும் அவருடைய 7 கண்கள் பார்க்கிறது. அது சந்தோஷமாக பார்க்குது பிரியமானவர்களே. எனவே இன்னைக்கு நீங்கள் என்ன காரியத்தை துவங்குறீங்களோ அது அற்பமான ஆரம்பமாக உங்களுக்கு காணப்படலாம். ஆனால் இதை நீங்கள் அசட்டை பண்ண முடியாது. ஏன்னா அற்பமான ஆரம்பத்தினால யார் அசட்டை பண்ணக்கூடும்? அற்பமான ஆரம்பம் தான், ஆனால் முடிவோ சம்பூர்ணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த நாளில் இந்த செய்தி யாருக்கும் எனக்கு தெரியாது. ஆனால் காலையிலே நான் தேவ சமூகத்தில் காத்திருக்கும் போது ஆண்டவர் சொன்னார். நான் இன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சு ஆண்டவர்கிட்ட பாட்டு படித்து கொண்டிருந்தேன். அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே, என்னால் ஒன்றும் கூடாதையா, உம்மாலே எல்லாம் கூடும் அப்படின்னு. என்னால் ஒன்றுமே முடியாதையா, என்னோட வீட்டை நடத்த, என்ற சபையை நடத்த, எங்களோட ஊழியத்தை நடத்த, இந்த பிஸ்னஸை நடத்த, இந்த காரியத்தை செய்ய என்னால் ஒன்றும் முடியாதையா, உம்மால தான் எல்லாம் முடியும். நீ யாரெல்லாம் தங்களை அர்ப்பணிக்கிறீங்களோ இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு இந்த வார்த்தை கொடுத்திருக்கிறார். எனவே நீங்கள் இன்னைக்கு ஆரம்பிக்க நினைக்கிற காரியங்களை சந்தோஷமா ஆரம்பிங்க. கர்த்தருடைய 7 கண்களும் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறது. பெரிய பர்வதமாய் இருந்தாலும், அது பெரிய மைட்டி பர்வதமாய் இருந்தாலும், மவுண்டனாய் இருந்தாலும், அது செருபாபேலுக்கு முன்பாக சம பூமி ஆகும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அது இட் வில் பிகம் லெவல் கிரவுண்ட் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இன்னைக்கு எல்லாமே நமக்கு அப்படியே சமபூமி ஆக போகுது. அதில் அப்படியே ஒரு பிளெயின் லேண்டு போல் அது ஆக போகிறது பிரியமானவர்கள். பெரிய மைட்டி மவுண்டனாக இருக்கலாம், பெரிய பர்வதமாக இருக்கலாம். அது உலக பிரகாரமாய் பார்க்கும்போது பெரிய பர்வதமாக இருக்கலாம். ஆனால் தேவ ஆவியானவர் அங்கே அசைவாடும் போது அது எவ்வளவு பெரிய மவுண்டனாக இருந்தாலும் சமபூமி ஆகும். இன்றைக்கி நாம் ஜெபிப்போமா? ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய காலை வேளையில் உம்முடைய கரத்தில் கொண்டு வந்து வைக்கிறேன் ஐயா. ஆண்டவரே, எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது ஐயா, உங்களால் மட்டும்தான் எல்லாம் செய்ய முடியும் என்று எங்களை உம்முடைய சமூகத்தில் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இன்றைக்கு கூட உங்களை விட்டு எங்களால் பிரிந்திருக்க முடியாதப்பா. இந்த காலை வேளையில் எங்களை அப்படியே உங்களுடைய கரத்தில் கொண்டு வந்து ஒப்படைக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் எங்களோடு நீங்கள் இருங்கப்பா. ஆண்டவரே, உங்கள் பிரசன்னம் எங்கள் கூட இருக்கட்டும், உங்கள் சமூகம் எங்கள் கூட இருக்கட்டும், அதில் உள்ள இளைப்பாறுதல் எங்களுக்கு உண்டாயிருக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நாளில் கூட ஆண்டவரே, பலத்தினால முடியாது, இந்த ஃபோர்ஸ் not by might, not by பவர் என்று எழுதியிருக்கிறதப்பா ஆண்டவரே. பட் மை ஸ்பிரிட், என்னுடைய ஆவியினால் ஆகும் என்று சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. ஆமாம் ஆண்டவரே. அப்பா, எங்களால் முடியாதுப்பா, எங்களால் முடியாது. நாட் பை ஃபோர்ஸ், நாட் பை ஸ்ட்ரென்த் ஆண்டவரே, எங்களால் முடியாது முடியாது முடியாது. சேனைகளின் கர்த்தரால் மட்டும்தான் இந்த காரியங்களுக்கு ஆண்டவரே கிருபை பெருகணும். எனவே இன்னைக்கு நாங்கள் எடுக்கிற முயற்சிகள், நாங்கள் போடுகிற திட்டங்கள், நாங்கள் ஆண்டவரே இடத்துல கொண்டு வருகிற பிளான்கள் எல்லாவற்றையும் 7 கண்கள் பார்க்கட்டும் ஆண்டவரே. பார்த்து அவைகளுக்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று சொல்லுங்கப்பா. இன்னைக்கு ஆண்டவரே, எந்த ஒரு காரியத்தையும் எங்களால் செய்ய முடியாது. எங்களுடைய கடந்த கால அனுபவத்தை வச்சு ஒன்றும் செய்ய முடியாது. எங்களுக்கு எந்த மனுஷனாலையும் எந்த மனுஷனுட்டையும் நாங்கள் போய் எங்கள் உதவிகளை கேட்கல. எங்களுடைய ஆல்மைட்டி காட், எங்கள் ஆல்மைட்டி லார்ட், சர்வ வல்லமையுள்ள தேவன்கிட்ட நாங்கள் நிற்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எதை எங்கள் கை தொடங்க இருக்குதோ அதே எங்கள் கைகளே அதை முடித்து தீர்க்க உதவி செய்யுங்கப்பா. இந்த வேளை, இந்த நாளில் எங்களை அப்படியே உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. எங்களால் ஒன்று முடியாது, உம்மால் மட்டும்தான் முடியும் என்று ஆண்டவரே இடத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இன்னைக்கு நாங்கள் செய்கிற எல்லா காரியங்களுக்கும் கர்த்தருடைய கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக ஆண்டவரே. அது ஆங்கில பைபிளில் சொல்லப்பட்டிருப்பது போல, God bless it, God bless it,
அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது போல ஆண்டவரே அப்பா, நீங்கள் இந்த காரியங்களை செய்யுங்கப்பா. உங்களுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றுக்கும் கிருபை உண்டாகட்டும் ஆண்டவரே, கிருபை உண்டாகட்டும் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இதை கேட்டு கொண்டிருக்கிறவர்கள் எதை செய்ய போகிறாங்களோ அதுக்கு உங்கள் கிருபை இருக்கட்டும். எதை திட்டம் போட போகிறாங்களோ அதுக்கு உங்கள் கிருபை இருக்கட்டும். அவங்க எதை இன்னைக்கு செய்ய தோங்குறாங்களோ அந்த காரியத்தை அவங்க கைகளையும் செய்து முடிக்கட்டும் ஆண்டவரே, செய்து முடிக்கட்டும் ஆண்டவரே. உதவி செய்யுங்கப்பா. அற்பமான இந்த ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணக்கூடும் என்று சொல்லியிருக்கீங்கப்பா. அற்பமான ஆரம்பத்தின் நாளாக இருக்கலாம், ஆனால் இதனுடைய முடிவு சம்பூர்ணமாக இருக்க போகிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேளையில் இந்த வார்த்தைகளை தந்து நீர் எங்களை உற்சாகப்படுத்துகிறதுக்காக கூட நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை அப்படியே தரையோடு தரையாய் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களோடு கூட இருந்து பராக்கிரமம் செய்யுங்கப்பா. கர்த்தருடைய ஆவியானவர் எந்தெந்த பகுதியிலெல்லாம் அசைவாடணுமோ அந்தந்த பகுதியிலெல்லாம் அசைவாடுங்கப்பா. எந்தெந்த பகுதிகளெல்லாம் தடை காணப்படுகிறதோ, பெரிய மவுண்டன் போல, பெரிய மலை போல, பர்வதம் போல தடைகள் காணப்படுகிறதோ அங்கெல்லாம் ஆவியானவரை அசைவாடி அதை சமபூமி ஆக்க உம்மால முடியும் ஆண்டவரே. இன்றைக்கே கிரியை செய்வீராக. இந்த வல்லமையுள்ள உம்முடைய வார்த்தைகள் சூழ்நிலைகளுக்குள்ளாய் கடந்து செல்வதாக ஆண்டவரே. இது ஒரு மனுஷ வார்த்தை அல்ல, இது தேவனுடைய வார்த்தை. எனவே இந்த வார்த்தை சூழ்நிலைகளுக்குள்ளே பாய்ந்து செல்வதாக. இந்த கர்த்தருடைய வார்த்தை வல்லமையுள்ள வார்த்தை, கண்மலையை போல, கண்மலையை கூட நொறுக்குகிற வார்த்தை. எனவே இந்த வார்த்தைகள் இன்றைக்கு கடந்து வந்திருக்கிறது என்றால் அது சூழ்நிலைகளுக்குள்ளே நிச்சயமாய் கிரியை செய்யும். கர்த்தருடைய 7 கண்களும் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிற காரியங்களை பார்த்து கிருபை உண்டாக போகிறது. அதுக்கு நீங்கள் ஆண்டவரே அதை சந்தோஷமாக உடைய கண்கள் பார்க்கட்டும். அதுக்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று சொல்லி இந்த நாளில் எல்லா காரியங்களையும் ஆண்டவரே நாங்கள் உங்களோட கரத்திலே ஒப்பு கொடுத்துறோம். நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். அதே போல இன்றைக்கும் எங்க வீட்டை சுற்றி வேலிட்டு காத்து கொள்ள வேண்டும் கர்த்தாவே என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்க வீட்டு முற்றங்கள்ல ஆண்டவரே உம்முடைய இரத்தம் தெளிக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு அறைகளிலும் உம்முடைய இரத்தம் தெளிக்கப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சாத்தானை ஜெயித்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தம், பிசாசனுடைய கிரியைகளை அழித்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தம், எங்களுக்கு பாதுகாவலை தருகிற இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஆண்டவரே. ஆண்டவரே எங்க பிள்ளைகள் ஆண்டவரே எங்களுடைய எல்லாருடைய ஆண்டவரே அப்பா எல்லாருடைய சிறியவர் முதல் பெரியவர் வரை ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் பாதுகாப்பை கொடுக்கட்டும். ஆவி ஆத்துமா சரீரத்தை இரத்தத்துக்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, இரத்தத்துக்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. போக்குகளை வரவுகளை இரத்தத்துக்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எந்த தீங்கும் எங்களை அணுகாது, எந்த வாதையும் எங்கள் கூடாரங்களை அணுகாது. எங்கள் கூடாரங்கள் சமாதானத்தோடு இருக்க காண்போம் என்று சொன்னது போல எங்களுடைய கூடாரங்கள் சமாதானமா இருக்கட்டும். எங்க கூடாரத்துல சந்தோஷம் இருக்கட்டும். எங்க அலங்கத்துக்குள்ள சுகமும் எங்க அரண்மனைக்குள்ள சமாதானமும் என்றைக்கும் தங்கி இருக்கட்டும் அப்பா. ஆண்டவரே ஆசீர்வதிங்கப்பா. என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. அவர்களுடைய வீட்டுக்குள்ள உங்க பிரசன்னம் அப்படியே அலையா இருக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே உங்க பிரசன்னம் தங்கி இருக்கட்டும் அப்பா. எங்க வாழ்க்கையில எங்களுடைய எல்லா காரியத்திலும் உமக்குத்தான் முதலிடம் ஆண்டவரே, உமக்குத்தான் முதலிடம். உமக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை, உமக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை, உமக்கு கொடுக்க வேண்டிய நேரங்களை, உமக்கு கொடுக்க வேண்டிய எல்லாவற்றையும் நாங்கள் கொடுப்போம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில நீங்க தான்ப்பா முதன்மையான இடத்துல இருக்கிறீங்க. உங்களுக்கு தான்ப்பா எல்லாம் ஆண்டவரே. எனவே எல்லா துதி, எல்லா கனம், எல்லா மகிமையும் ஒருவருக்கே செலுத்தி இந்த காலை வேளையில உம்முடைய பாதத்துல அப்படியே வந்து சரண்டர் ஆகிறோம் அப்பா. இந்த நாளை ஆசீர்வதிச்சு தாங்க. எல்லா காரியங்களையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. இந்த செய்தி அநேகருக்கு பகிர்ந்து கொள்ள மறக்காதீங்க. இது அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். காட் பிளஸ் யூ பெரியமானவர்களே.